அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, ஔவையார் நல்வழியில் ஒரு அழகிய பாடல் பாடியிருக்கிறார். ஆவாரை யாரே அழிப்பார், அன்றி சாவாரை யாரே தவிர்ப்பவர், ஓவாமல் ஐயம் புகுவாரை யாரே விலக்குவார், மெய் அம்புவி அதன்மேல், மெய் அம்புவி அதன்மேல். நல்வழி ஔவையார். எது முடியாது என்று மிக அழகாக சொல்லுகிறார். அழகிய இந்த உலகத்தில் உண்மையோடு வாழக்கூடியவரை யாராலும் அழிக்க முடியாது. ஒன்று. மரணம் அடையக்கூடியவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இரண்டு. நாள்தோறும் பிச்சை எடுப்பவரை யாராலும் தடுத்து நிறுத்த இயலாது. மூன்று. இந்த மூன்று தான் சொல்கிறார் இந்த பாட்டில். ஆக இந்த மூன்றும் யாராலும் தடுக்க முடியாது இல்லை. ஆக இதெல்லாம் நடந்தே தீரும். யாராலும் மரணம் அடையக்கூடியவனை தடுத்து நிறுத்த முடியாது. டாக்டர் சொல்கிறாரு, மருத்துவர், அம்மா அவர் சாவ பிழைக்க கிடைக்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் காப்பாற்றுறேன், 5 லட்ச ரூபா முதல்ல கட்டுங்க. மேலே சாமி சொல்கிறாரு, மருத்துவர் நீங்கள் காப்பாற்ற போகிறீங்களா? உங்கள் கணக்கே நான் முடிச்சிட்டேனே, இன்னும் 5 நிமிஷத்தில் நீங்களே நம்மக்கிட்ட வர போகிறீங்களே. ஆக யாராலும் மரணம் அடையக்கூடியவரை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த மருத்துவராலும் முடியாது. அதனால்தான் அலெக்சாண்டர் செத்தப்போ கூட மருத்துவர்கள் தான் என் சவப்பெட்டி தாங்கி செல்ல வேண்டும்னு சொன்னார் அலெக்சாண்டர். என்ன அர்த்தம்? 4 இடத்துலையும் 4 மருத்துவர்கள் தூக்கின்னு போகணுமா அலெக்சாண்டர் சவப்பெட்டியை. எத்தனை மருத்துவர் வந்தாலும் அலெக்சாண்டரை காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தம். ஆக சான்றோர் பெருமக்களே, மரணம் அடையக்கூடியவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நாள்தோறும் பிச்சை எடுப்பவரை அதே போல் தான் யாராலும் தடுத்து நிறுத்த இயலாது. ஒரு பிச்சைக்காரி சாமி பார்த்தாரு, ஐயோ பாவம் பிச்சை எடுக்கிறாளேன்னு 1 கிலோ தங்கம் கொடுத்தாரு. அது வச்சுட்டு மகிழ்ச்சியாக வாழட்டன்னு. அவள் என்ன பண்ண தெரியுமா? அந்த 1 கிலோ தங்கத்தை தங்கத்தட்டாக மாற்றி இது வரைக்கும் அலுமினிய தட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தா. இப்போது அந்த கிலோ தங்கத்தை தட்டாக போட்டு தட்டாக மாற்றி தங்கத்தட்டில் பிச்சை எடுக்கிற. ஆக பிச்சை எடுக்கிற அவளை கடவுளால் கூட தடுக்க முடியாது போல் இருக்குது. சான்றோர் பெருமக்களே, நன்றி, வணக்கம்.